இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அப்பன்களும் அயோக்கியனுங்க, முள்ள மாறிங்க, முடிச்சவிக்குங்க, பரதேசி பண்ணாடிங்க. இந்த அப்பங்கிற பேச்சை கேட்டாலும் என் அடி வயிறெல்லாம் பத்தி கட்டி கேள்விக்கிறான். ஏய், என்னப்பா நடு ரோட்ல புலம்பிட்டு இருக்க? ஏண்டா நாயே, என்னடா சொன்ன? என்னப்பா நடு ரோட்ல புலம்பினு கேட்டேன். இப்பதான் அப்பங்கிற வார்த்தைய கேட்டாலே என் அடி வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரிதுன்னு சொல்ற. இப்ப நீ வந்து என்னப்பா சொல்ற? வாடா நாய நாகப்பட்டினம் கூட்டு போறவன. அவன் அப்பான்னு சொன்னதுக்கே அவன் டப்பா டான்ஸ் ஆடுது. நீ என்னடான்னா ஏன்பா எதுக்குப்பான்னு ரெண்டப்பா கூப்பிடுற. உங்களை ராஸ்கல், இனிமே எவனாவது அப்பான்னு சொன்னீங்க, சொன்ன வாய கோண வாய ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஏன்பா கோணம் பாக்கிறதுக்கு இந்த பக்கம் வழி இருக்கிறாப்பா? என்னடா சொன்ன? கோணம் பாக்கிறதுக்கு இந்த பக்கம் வழி இருக்குதாப்பான்னு கேட்டேன். கடைசியா என்னடா சொல்லி முடிச்ச? அப்பான்னு சொல்லி முடிச்ச. கோடம் பாக்கிறதுக்கு வழி இல்லடா, உன் கொமட்டுல குத்துனாத்தான் வழி. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன இந்த அடி அடிக்கிற? ஏண்டா இதுக்கு முன்னாடி அப்பான்னு 2 பேரு சொன்னதுக்கே அவங்கள பொழந்து கட்டி அமிச்சேன். நீ என்னடான்னா எப்பா கோடம்பாகத்துக்கு வழி இருக்குதாப்பான்னு என்கிட்டே வந்து கேக்குறியா? உன்ன நிறுத்துப்பா. அப்படி என்னப்பா உங்க அப்பா மேல அவ்வளவு கோபம்? அப்பான்னு சொல்லாத. அது இருக்கட்டுனே, உங்க அப்பா மேல ஏன் அவ்வளவு கோபம்? அந்த நாய் என்ன பண்ணா தெரியுமா? நாலு நாளை ஆபீஸ் பக்கத்துக்கு என்னடா எங்கடா போற? என்னடா எப்போதுமே ஆபீஸுக்கு வாடான்னு சொன்னாதான் ஃபீல் பண்ற. இப்ப எங்கடா போறேன்னு கேட்டதுக்கே ஃபீல் பண்ற. சொல்றா எங்கடா போற? என் ஃப்ரெண்டு பஞ்சா இருக்கான்லப்பா, அவனோட அப்பா செத்துட்டாருப்பா, சாவுக்கு போறேன். யாரு இந்த ஆட்டோ ஓட்டுவான பஞ்சாவா? இப்ப அவன் ஆட்டோலாம் ஓட்டுறது இல்லப்பா, ஒரு 60 வயசு ஆண்டி ஓட்டுனுக்குறான்பா. உன் ஃப்ரெண்டு பின்ன எப்படி இருப்பான்? ஆமா, அந்த ஆண்டி நம்பர் என்ன? எவன் வீட்டுக்கு போனாலும் ஒரு முறையோட போனா, ஏதோ கல்யாண ரிசப்ஷனுக்கு போற மாதிரி இந்த டி ஷர்ட் போட்டு போறியா? இந்த ட்ரெஸ்ஸோட போனா எவன் வீட்டுல வேணா வைப்பானா? சுப்பிரமணியம் புள்ளனா ஒரு தனி மரியாதை வேண்டாம். லட்சுமி, அந்த ட்ரெஸ் எடுத்து போய் போட்டு சொல்றா. தப்பு தப்பா சொல்லி என்னடா நடக்கும்? சூப்பர். இப்ப எப்படி இருக்கு? எழவு வீட்டுக்கு போனாலும் இன்னார் புள்ளன்னு சொல்லணும்டா. எப்பா இந்த டிரெஸ் துக்க விசாரிக்க போற மாதிரி இல்லப்பா, துப்பறிய போற மாதிரி இருக்குதுப்பா. துப்பு கட்டவனா இப்ப அதுவா முக்கியம்? அவன் கையில என்ன மாலை? சாவு வீட்டுக்கு போனா மாலை வாங்கிட்டு போறது தானப்பா வழக்கம். இன்னும் சாவு வீட்டுக்கு மாலை தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கியா? அறிவு கட்டவன. சாவு வீட்டுக்கு போனாக்க 1 முழம் பூவும் 1 கிலோ அல்வா வாங்கிட்டு போனோம்டா. நான் என்ன தாவு வீட்டுக்கா போறேன்? சாவு வீட்டுக்கு தானப்பா போறேன். அப்ப ஒண்ணு பண்ண, இந்த ரோஜா பூ கொண்டு போய் செத்து போன பஞ்சாப்பா கையில கூட சந்தோஷமா வாங்கிப்பாரு. புட்டே புட்டே. சந்தோஷ் இருந்தாலும் உங்க அப்பா ரொம்ப கோபப்பா. இளவு வீட்டுக்கு போய் ரோஜா பூவை கையில கொடுத்துட்டு இருக்கானே, ரொம்ப ஓவருமா. இது என்னடா ஓவரு? சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு என்ன நான் பண்ணா தெரியுமா? நான் குழந்தையா இருக்கிறப்போ தள்ளிட்டு போற நட வண்டி 3 சக்கர வண்டி கேட்டதுக்கு ரோடு போடுற ரோடு வண்டி பின்னாடி என்ன நிக்க வச்சு முடிஞ்ச இதை தள்ளி போட பாக்கலாம்னு சொல்லி என்ன பின்னாடியே எட்டி உதைப்பான் தெரியுமா? இது பரவாயில்ல, ராத்திரியான கொசு கடிக்குதுப்பா, எனக்கு தூக்கமே வரலன்னு சொன்னதுக்கு கொசுக்கு பல்லு இருக்கிறனால தான் உன்னை கடிக்குதுன்னு ஒவ்வொரு கொசுவா பிடிச்சி அது வாயில கச்சிப்ப கட்டி விடுவான் தெரியுமா? பொழுது வடிஞ்சா ஒவ்வொரு கொசு வாயில இருக்கிற கச்சிப்ப கைக்கு நாடானு போட்டு கைத்தாமட்டில அடிப்பான் தெரியுமா? சந்தோஷே, கொசுக்கடியை விட உங்க அப்பங்கடி பெருசா இருக்கும் போல இருக்குது.
இருந்தாலும் உங்க அப்பா வித்தியாசமான கேரக்டர். ஆனா அந்த ஆளுக்கு என்னதான் வித்தியாசமான கேரக்டர் கொடுத்தாலும் அவன் பண்றதான் பண்ணுவான். அவன் நில்லுன்னா நிக்கணும், அவன் உக்காருனா உக்காரணும். ஒரு நாள் வேகமா ரோட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். டேய் சந்தோஷ நில்றான்ட்டான். நல்ல வேலை வேகமா வந்த வண்டி பிரேக் புடிச்சு நின்னுடுச்சு. இல்லன்னா இது நின்னுட்டு இருக்கும். இது பரவாயில்ல. ஒரு நாள் எனக்கு துணி எடுக்க ஷோரூம் கடை கூட்டு போனோம். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு சந்தோஷ்? ஃபேஷன் ஷோல இருந்து ஒரு 4 பொண்ணுங்க வந்து எதிர நடந்துச்சு. ஏண்டா நாதாடி புச்ச நாய, ஏதாவது கொஞ்சம் ஃபீலிங்கா பேசினா எதிர பேசாதடா. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? வெரைட்டியா ஒண்ணுமே இல்லையா? பண்ணி எல்லாம் பழசாவே இருக்கு. யோ ஜெட்டி எங்க இருக்கு? ஜட்டி உள்ள இருக்கு சார். நீ போட்டிருக்கிற ஜெட்டியை கேட்கலையா? ஜெட்டி பனியன் செக்ஷன் எங்க இருக்க? அதெல்லாம் அந்த செக்ஷன் சார். அங்க இருக்கா? அட இந்த புடவை நல்லா இருக்கு. என்ன விலையா? புடவை தான் நல்லா இருக்கு. பிகர் மொக்கையா இருக்கு. அதுக்கு இவ்வளவு கோச்சுக்குது. இந்த சட்டை பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கானே. நல்லா இருந்தா நீ போட்டுக்க. யோ என் பையனுக்கு யூத்தா ட்ரெஸ் அடியான்னா இதை கூட அதை கூட பழசெல்லாம் காமிச்சுக்கிட்டு. சார் அவர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டார் சார். அங்க பாருங்க சார். டாடி இந்த Dress எனக்கு எப்படி இருக்கு? இது ஃபுல். என்னடா ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்க? இந்தா இத போடு. டாடி இது நைட்டி, லேடிஸ் போடுற Dress. டேய் இப்பெல்லாம் லேடிஸ் போடுற Dress ஜென்ஸ் போறாங்க, ஜென்ஸ் போடுற Dress லேடிஸ் போறாங்க. நீ தான புது ஃபேஷனை கிரியேட் பண்ணா. போடா போ போட்டு போ. டாடி டேய் போடா. கோட்டையில வேணா ஒரு நைட்டி வாங்கி கொடுங்க, போட்டுக்கிறேன். இது எப்படி போடுறது? குடிக்கிறதுல இரு. போடா குடியார. நைட்டு போட்டு வந்து உங்க புத்தி மாறிடுச்சு. அது இல்லடா செல்லம். இப்ப நீ ரோட்ல நடந்தீங்கன்னா உன் பின்னாடியே 4 பேர் பாதுகாப்புக்கு வருவானுங்க. இப்ப புரிஞ்சுக்க. அப்ப எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்வேன். செல்லம் வாடா செல்லம். தள்ளி 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 போ, தள்ளி போ டாடி. ஐயோ அங்க கையில வைக்காத, சொல்றதை கேளு. அசிங் ஹாய் டாட். ஹாய் ஹாய் டாடி. ஹாய். டாடி சாப்பிடுற நேரத்துக்கு ஆளுக்கு ஆயி ஆயின்னு சொன்னா அப்புறம் நான் எப்படி சாப்பிடுறது? அதான்டா என் ஆபீஸுக்கு 2 நாள் வந்து வேலை பார்த்துட்டீங்கன்னா உனக்கு டேபிள் மானத்துனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீ தான் ஆபீஸ் பக்கமே வர மாட்டேங்கிறியா? எப்படா வர போற? அப்பா நான் தான் உங்ககிட்ட டைம் கேட்டேன்ல. ஆமா டைம் கேட்டேன். நான் உனக்கு 8:45 சொன்னேன்ல. அப்புறம் ஏன்டா ஆபீஸ் போலாம்? அப்பா நான் உங்ககிட்ட 1 இயர் டைம் கேட்டிருக்கேன்ல, அத சொன்னேன். டாய் நீ இப்ப டைம் கேட்டா சொல்லுவ இல்ல 1 hour கழிச்சு கேட்டினா சொல்லுவ? 1 இயருக்கு டைம் கேட்டா எப்படா சொல்லுவ? நம்ம சந்தோஷ் இவன் உன் கூட தானே பிறந்தான். இவன் உன்ன மாதிரியா இருக்கான்? என்ன மாதிரி இல்ல, உன்ன மாதிரி அசிங்கமா இருக்கான். இத பார், உங்க அண்ணன் இருக்கானே இவன் அமெரிக்கால 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த வேலையை விட்டு இப்ப என்கிட்ட வந்து 5000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறான். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நீ எவனையுமே நல்லா வாழ விட மாட்டேன்னு தெரியுது. இதுக்கு பேசாம அவனை கூட்டு போய் குழி தோண்டி புதைச்சிருக்கலாம். வாய மூடுறா. இனிமே உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன். நீ எப்ப ஆபீஸ்க்கு வர போற? அப்பா நான் ஆபீஸ் வர்றதுக்கு 3 மாசம் ஆகும். பிளட் இஸ் ஸ்டூபிட். இங்க இருக்கிற ஆபீஸ்க்கு வரதுக்கு ஏன்டா 3 மாசம் ஆகுது? தடிக்கு விழுந்த ஆபீஸ். தடிக்கு விழுந்த ஆபீஸ் இல்ல, ஆஸ்பத்திரி தான். மூஞ்சி மகர்ல பேந்து போயிடும். சந்தோஷ் உங்க அப்பா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்வாரு. அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏன் அவரை எடுத்து பேசுற? லட்சுமி இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இல்லன்னா அதை எடுத்து வச்சுட்டு இத போட்டு சாப்பிடுங்க. ஐயோ அது இல்ல லட்சுமி. இவன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ண போறானா இல்லையான்னு கேளு. அப்பா இன்னும் நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்குப்பா. நீ தான் காலேஜ் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டிய. இன்னும் என்ன படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்ற? ஐயோ அது இல்லப்பா, ஆபீஸில் வேலை செய்யாமல் ஓபி அடிப்பது எப்படின்னு ஒரு புக் இருக்குப்பா. அத படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் வந்துடுறோம்பா. அத நம்ம ஆபீஸ்க்கே வந்து கத்துக்கலாமா? இத்தனோடு ஸ்பூன்ல சாப்பிட்டா எப்படி உடம்புல ஆகட்டும்? இதை எடுத்து போட்டு இந்தா இது அள்ளி அள்ளி சாப்பிட புரியா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்கா? அள்ளி அள்ளி சாப்பிட. அப்பா இதுல சாப்பிட முடியாதுப்பா. வேணும்னா இப்படி வச்சு அம்மம்மா தம்பி என்றுனை நம்பி அவன் உன்னை வளர்த்தான், இப்படி பிச்சை தான் எடுக்க முடியும். வாய மூடுறா. ஏன் லட்சுமி சந்தோஷுக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? எது நீங்க லூசுங்கிறதா? அவனுக்கு 25 வயசாச்சு. இன்னும் கூடவா தெரிஞ்சுக்காம இருப்பான்? Will you stop the loose talks? சந்தோஷ் நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். அப்பா எதுவும் பேசாத.
நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம், மறு நிமிஷமே கல்யாணம், அடுத்த நாள் பேரனோ பேத்தி அடுத்து நான் கொஞ்சணும். வாட் டாடி, கல்யாணம் ஆன மறுநாளே எப்படி குழந்தைய பெத்துக்க முடியும்? இஸ் இட் பாசிபிள்? Yes, it is possible. நீ சோம்பேறின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் 9 மாசம் கர்ப்பிணி பண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது முடிவு பண்ணிட்டான். நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம், தயாரால வாரேன். இவதான் என் கடைசி பிள்ளை சந்தோஷ். என் பேச்ச தட்டவே மாட்டான். தண்டவாளத்துல தலை வச்சு படுனா கூட ஏன் என்னன்னு கேட்காம தலை வச்சு படுப்பான். அடாடா, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? அட நீங்க வேறங்க, இந்த ஆளுக்கு பிள்ளையா இருக்கிறத விட செத்தே போகலாம்னு தான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம தண்டவாளத்துல தலைய வைப்பான். பசங்க நல்ல தமாசா பேசுறாங்க. யார் சம்பந்தவங்க? இவங்களா? இவர் கவுண்டமணி, அவர் செந்தில், அவர் வடிவேலு, அவர் விவேக். இப்படி காமெடியன் ஆகிறதுக்காக கடுப்பேத்துற மாதிரி பேசுவானுங்க. நான் பக்கத்துல இருக்கேன்னு பாக்காதீங்க, பட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்க, அப்புறம் பேசாம பல்லு இழுத்துட்டு நிப்பானுங்க. நாங்க இப்படி பேசுனதுக்கே பட்டுன்னு எங்க மேல கை வைக்க சொல்றீங்களே, இதே உங்க பொண்டாட்டி பேசிருந்தா பட்டுன்னு அவங்க மேலேயும் கை வைக்க சொல்லிருக்கீங்களா? ஏங்க, இந்த காலத்து பசங்க கிட்ட நம்ம எதுவுமே பேச முடியாது. நீங்க எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட வாயை கொடுக்குறீங்க? சம்பந்தி, பொண்ணா வர சொல்லுங்களேன். வர சொல்லிட்டா போச்சு. அம்மாடி, என் ராஜாத்தை கொஞ்சம் இன்னைக்கு என்ன சனிக்கிழமையா? எதுக்குப்பா இந்த பாட்டி வந்து நிக்குது? இந்த பொண்ணை பார்த்தாடா பாட்டின்னு சொன்ன, இந்த அழகு தேவதைய பார்த்தா பாட்டின்னு சொன்ன, அப்படியே மகாலட்சுமியே நேர்ல வந்த மாதிரி இருக்குடா. உங்க அப்பா என்ன லூசாடா? மயானத்துல இருந்து தப்பிச்சு வந்த பேய் மாதிரி இருக்குது, இத போய் மகாலட்சுமிங்கிறான். சம்பந்தி, இப்படி ஒரு நல்ல மாப்பிளைக்காகத்தான் என் பொண்ணு 40-50 வருஷம் நான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கா. என்ன சம்பந்தி, மாப்பிளை எதுவும் பேசாம இருக்கிறத பார்த்தா பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மாப்பிளை, பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆஹா, மாப்பிளை தலையாட்டுறத பார்த்தா பொண்ணு இன்னைக்கே கல்யாணம் பண்ணி கூட்டு போயிருவார் போல இருக்க. நிறுத்துக்கடா, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன சிரிப்பா இருக்கா? ஆமா மச்சான், உன்னை பார்த்தா சிரிப்பா தான் இருக்குது. ஆனா நீ பேச ஆரம்பிச்சு வச்சுக்கோ, ஒரே வெறுப்பா நிறுத்துக்கடா. நேத்து எங்க அப்பா பொண்ணு சிரிச்சா அப்படியே கன்னத்துல குழி விடுன்னு சொன்னான். போய் பார்த்தாதான் தெரியுது, அதுவே 2 நாள் குழியில ஊற மாதிரி தான் ஆகுது. டேய் சந்தோஷ், நீ தானே உங்க அப்பா கிட்ட அம்மா மாதிரியே பொண்ணு வேணும்னு கேட்ட, அதனாலதான் உங்க அம்மா மாதிரியே வயசான ஆயாவோ பார்த்து வச்சிருக்காரு. நிறுத்துக்கடா, நீ சிரிச்சுக்கடா. டேய் மச்சான், நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? உனக்கு அந்த எலிசபெத் டெய்லரை தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியும். அவெல்லாம் ஒரு டைலரா? பேண்ட கொடுத்து முன்னாடி ஜிப் வைக்க சொன்னா பின்னாடி வச்சு விட்டா. அவசர ஆபத்துக்கு உச்சாப்ப முடியாம இப்படிதான் போய்கிட்டு இருந்தேன். நான் சொன்னது ஹாலிவுட் நடிகை எலிசபெத் டெய்லர். அவங்க 60 வயசுல ஒரு சின்ன பையனை 6ஆவதா கல்யாணம் பண்ணாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? உன்ன மாதிரி அவங்களும் காஜில இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அது இல்லடா, கல்யாணத்துக்கு வயசு முக்கியம் இல்லங்கிறது தெரியுது. நீ வயச காரணமா காட்டி அநியாயமா அந்த ஆயாவோட கனவை கலைச்சிடாத. இதே மாதிரி மொக்கையா பேசி என் கனவை நீ கலைச்சிடாத. ஏண்டா, நீங்க மட்டும் சின்ன பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னு ஆயா இருப்பீங்க, நான் ஆயாவை கல்யாணம் பண்ணீங்கன்னு நாயா இருக்கணுமா? நாய. டேய் சந்தோஷ், என்னடா புரியாம பேசுற? நீ மட்டும் அந்த ஆயாவை கல்யாணம் பண்ணிட்டு பஸ்ல போனா கூட வயசானவங்க சொல்லிட்டு எல்லாம் எஞ்சி இடம் கொடுப்பாங்கடா. உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். காயில 10 ரூபாய் கொடுத்து நான் திருப்பி போறேன். அது மட்டும் இல்ல மச்சான், சின்ன பொண்ணை நீ கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்க, அவன் பாப்பானோ இவன் பாப்பானோ சந்தேகப்பட வேண்டியிருக்கும். இதுவே ஆயாவை கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்க, உன்ன ஒரு மாதிரியா பாப்பானே தவிர ஆயாவை எவனும் பார்க்கவே மாட்டான். ஆனா நீ பாப்ப. ஊர்ல பாதி ஆயாங்க ஜாக்கெட் போடுறதுக்கு காரணமே நீதானடா நாய. இதை விட முக்கியமான விஷயம், எங்களை மாதிரி பொண்டாட்டியை கூட்டுக்கிட்டு சினிமா, பார்க்கு, பீச், ஹோட்டல்ல சுத்த வேண்டியது இல்ல. அப்படியே நீ ஆசைப்பட்டு கூப்பிட்டாலும் அவ முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொல்லி படுத்துக்கிடுவான். அம்சம் உள்ள அந்த ஆயாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறியடா. நீங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஸாடா?
நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நடக்க போற இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்தணும். கவலைப்படாத சந்தோஷ், நீ உயிரோட இருந்தா தானே கல்யாணம் பண்ணணும். பேசாம நீ மருந்து குடிச்சு செத்து போயிட்டா அவன் கழுத்துல எப்படி தாலி கட்டுவ? ஆமாண்டா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு 5 ரூபா போட்டு உனக்கு எலி மருந்து வாங்கி தரோம். அப்படியே பார்த்தாலும் எலி மருந்து 25 ரூபா, நம்ம கையில இருக்கிறது வந்து 20 ரூபா தானே. 5 ரூபா குறையுதுல. அப்படியே விட்டானா? ஏண்டா குடிக்கிறது அவன் கையில இருந்து 5 ரூபா போட்டு குடிக்க மாட்டானா? Stop it. வாழ்க்கையில இந்த 2 விஷயம் மட்டும் என்னுடைய விருப்பப்படி தான் நடக்கணும். ஒண்ணு என்னுடைய கரியர், இன்னொன்னு நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு. இந்த 2மே என்னுடைய சாய்ஸ் தான். நான் வரேன். சாரி. ரெட் டி-ஷர்ட் நான் என்ன நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போடா. திருப்பி வந்த முட்டு இல்லன்னா தலையில கொம்பு மொழிக்கும். ஏ லூசே, இப்ப லாரிக்காரன் வந்து லேசா இடிச்சிட்டு போறான். உடனே ஏ லாரிக்காரா நீ திரும்ப வந்து என்ன இடிச்சிட்டு போ, இல்லன்னா என் தலையில கொம்பு மொழிக்கும்னு சொல்லுவே. மூஞ்ச பச்சா லூசு, மறுபடியும் வந்து ஏத்துட்டு போயிட மாட்டான். ஏத்துட்டு போனா ஜாலி பஸ் ஃபேர் மிச்சம், சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன். வே உன்ன லாரிக்காரன் வந்து ஏத்துட்டு போக மாட்டான், மென்டல் ஹாஸ்பிட்டல் வேன் தான் வந்து ஏத்துட்டு போவோம். ஏய் மரியாதையா வந்து முட்டுப்பா, இல்லன்னா தலையில கொம்பு முளைக்கும். கொம்பு முளைக்கும். ஓகே. ஐயோ, டேய், எங்க அண்ணன் சாவுச்சா? அவர் மேல ஈவ கண்ணோட வெட்டாதுன்னு சொல்லி அழுவாரா. எருமாடி முட்டுற மாதிரி முட்டி சாவச்சடா. டேய், உன்னை அதே மாதிரி முட்டி நான் உன்னை சாகடிக்கிறேன். டேய் அடடா 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 என்ன ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். கனவில் நீயும் வந்தால் என் உறக்கம் கேட்கிறாய். எதிரில் நீயும் வந்தால் என் உயிரை கேட்கிறாய். அடி உன்முகம் கண்டால் என் இமை 2 கைகள் தட்டுதே. அடடா 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 என்ன ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். அடடா 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 என்ன ஏதோ செய்கிறாய். அடடா 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 அடடா. டேய் டேய், இப்படி வாடா. பைப் வந்து காலையில இருந்து தண்ணி வேஸ்டா போய் நிக்குது. அடடா அடடா உயிரை கூட்டு கத்தி நிக்கிறீங்கன்னா டான்ஸ் ஆடி நிக்கிறீங்க. ஓஹோ, நீ பைப்பா தான் அடடா அடடான்னு சொல்லிட்டு இருந்தியா? நாங்க ஏதோ சூப்பரா டான்ஸ் ஆடுறோம் அடடா அடடா அப்படின்னு பாராட்டெல்லாம் நினைச்சிருக்கிறோம். ஆமா, நீங்க 2 பேரும் ஆடினதுக்கு உங்களை நேரு ஸ்டேடியம் கூட்டிட்டு போயிட்டு ரொக்க பரிசு 10 லட்சம் ரூபாய் தருவாங்க. இன்னொரு வாட்டி எங்க ஆடுறத பார்த்தேன். ஏங்க அதான் எல்லாருக்கும் க்ளோஸ் அப் ஒரு ஒயிட் ஷாட்னு எடுத்தாச்சுல்ல, அதுக்கப்புறமும் நீங்க பேசாம இருந்தா எப்படிங்க? என்ன நடந்ததுன்னா சொல்லுங்களேன். என்ன நடந்துச்சுன்னு இது நிக்கிறானே உன் பையன், அவன்கிட்ட கேள. ஏய் சந்தோஷ், என்ன நடந்தது நீயாவது சொல்றா? அவன் அப்படி சொல்லுவான், நானே சொல்றேன். நட்டங்க ரோட்ல நின்னுட்டு ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கோம். ஏய் சந்தோஷ்,
உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நடு ரோட்ல நின்னு ஐ லவ் யூன்னு கத்திக்கிட்டு இருந்தா ஏதாவது ஒரு லாரிக்காரன் வந்து அடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்றது? ஒரு ஓரமா நின்னு ஐ லவ் யூன்னு கத்திட்டு இருக்க வேண்டியதானே? பெரிய கோவை சார்லாம் காமெடி பண்ணி அப்படியே சிரிக்க வைக்கிறான். அவன் நடு ரோட்ல நின்னு ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ கத்திருக்கான். ஆனா பத்தி கால்றேன் கேக்குறேங்க. டேய் சந்தோஷ், உங்க அப்பாவுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அந்த காலத்துல அவர் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல பயந்துகிட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட ஐ லவ் யூ சொல்ல சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. சொல்லறே, அவன் புத்தியில உரைக்கிற மாதிரி நல்லா சொல்ல. நான் கூட இவர் ஃப்ரெண்டு தான் என்ன லவ் பண்றாரோன்னு நம்பி லவ் பண்ண ஒத்துக்கிட்டேன். கடைசியில பார்த்தா இவர் தலையில என்ன கட்டி வச்சுட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் இவரோட பையனா இல்ல இவர் ஃப்ரெண்டோட பையனா? பாத்தியா என் புள்ள மாதிரியா பேசுறான். பழைய கதைலாம் இப்ப தேவையா? சொல்ல சொல்ல. ஏன் பழைய கதையை ரீமேக் பண்ணி சொன்னா ஒத்துக்க மாட்டியா? அதானே, சந்தோஷ் சுப்பிரமணியம் இந்த படமே தெலுங்கு ரீமேக் படம் தானே. ஏமா குச்சி ஐஸ், பால் ஐஸ், சேமி ஐஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னது சடா பைசா? ஏன்பா அதுல 2 குடுப்பா, காசு நான் தரேன். இடியட், எது பேசுறாலும் கூட கூட பேசிக்கிட்டு இருக்க. சந்தோஷ், உனக்கு என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் என்கிட்ட பிராங்கா சொல்ல. சொல்ல, நான் உன் ஃப்ரெண்ட் மாதிரி. ஃப்ரெண்டுங்கறியா? இத முதல்லயே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. டேய் மச்சான், எங்க அப்பா இருக்கானே சரியான அரை லூசுரா. எதை சொன்னாலும் நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன்னு சொல்லி பயங்கர டார்ச்சர் கொடுக்குறான்டா. அவனை எங்காச்சும் பார்த்தேன்னு வச்சுக்க, அவனை அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கிறான். என்ன தூக்கி போட்டு மிதிக்கணும்? பெத்த அப்பனே ஆளு வச்சு அடிக்க சொல்றியா? டாடி, நீங்க தானே சொன்னீங்க நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு. அதான் சொன்னேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் நிச்சயம் பண்ண பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். பாத்தியாமா, டாடி நிச்சயம் பண்ண பொண்ணு எனக்கு சித்தி முறையாவது, அத போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. டாடி, நான் கல்யாணம் பண்ண ஆஸ்திரியா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சந்தோஷ், என்னடா பேசுற? அன்னைக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணை புடிச்சிருக்கான்னு கேட்டா புடிச்சிருக்கிற தலைய ஆட்டின. நான் எங்க ஆட்டினேன்? நீங்க தான் என் தலையை பிடிச்சு ஆட்டுனீங்க. நீ லவ் பண்ற விஷயம் நிச்சயம் பண்ண பொண்ணுக்கு தெரிஞ்சு அவ செத்து போயிட்டானா என்னடா பண்றது? அவளை வச்சு காமெடி ப்ரோகிராம் பண்ணு. அட என்னப்பா நீ, செத்து போயிட்டா குழியில போட்டு காரியம் பண்ண வேண்டியது தானே. சந்தோஷ், நான் பார்த்த பொண்ணோட நீ பார்த்த பொண்ணு எந்த விதத்துல வசதி? டாடி, அவ இன்டெலிஜென்ட். என்ன இன்டெலிஜென்ட்? நான் அவகிட்ட பிளேயிங் கிஸ் கேட்டதுக்கு அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? சந்தோஷ், உனக்கு ஃப்ளையிங் கிஸ் தானே வேணும்? இப்ப தரேன் பேர். இப்படிப்பட்ட புத்திசாலி பொண்ண வேணான்னு சொல்றீங்களா டாடி? நீங்க மட்டும் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒத்துப்பீங்க. ஓ, புரிஞ்சுக்கணுமா? எங்க பாலத்து கீழையா, ஹைவேஸ் ரோட்லயா, இல்ல பஸ் ஸ்டாண்ட்லயா? எங்க சொல்ல. டாடி, நீங்க அடிக்கடி அலைஞ்சிட்டு போற இடத்துக்கெல்லாம் அவ வரமாட்டான். ஏன்னா அவ ஒரு ஃபேமிலி கேர்ள். வேணும்னா ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்து அவளை தங்க வைக்கிறேன். நீங்க நல்லா பழகுங்க. உங்களுக்கு அவளை பிடிக்கலன்னா நீங்க சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிடா, நீ சொல்ற மாதிரியே அந்த பொண்ணை இந்த வீட்டுல ஒரு வாரம் தங்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவ செட் ஆகலன்னா போனிய நல்லா தண்ணியில நினைச்சு அவ மேல போட்டு விடு, நல்லா செட் ஆகுவா. அவ எனக்கே செட் ஆயிருக்கான்னு உனக்கு செட் ஆக மாட்டாளா? செட் ஆகுவா. எல்லாம் சரி சந்தோஷ், உங்க அப்பா கிட்ட பெருமிஷன் கேட்ட மாதிரி அந்த பொண்ணை நீ ஏதோ உங்க வீட்டுக்கு கூட்டு போனியா? அந்த கருத்து சொல்லுமாமே. ஐயோ, அந்த ராவடியா ஏன்டா கேக்குற? அந்த 7 நாளும் என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு மாமே? என்ன ஆச்சு மாமேவா? போடா. Come on, do what you're told. Do what you're told. Come on, I'm all cold. Do what you're told. Come on, do what you're told. Do what you're told. Come on, I'm all cold. Do what you're told. Come on, do what you're told. ஆண்டி, ஆண்டி. Do what you're told. Come on, do what you're told. Do what you're told. Come on, ஏய், விடு. ஓ, என்ன? do what you're told. Come on, do what you're told. Do what you're told. Come on, I'm all cold. ஆண்டி, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? குரங்கு வாழைப்பழம் தான் சாப்பிடுன்னு சொன்னீங்கல்ல? இப்ப பாருங்க, குரங்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, அந்த குரங்கு மாமிசம் சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். வாங்க தைரியமா பக்கத்துல போலாம். அந்த குரங்கு எனக்கு ஆக்கிரமிக்கிறதுக்காக என்ன விலப்படுது. நாம ஓடிடலாம். லட்சுமி, நான் ஆபீஸ் கிளம்புற. கோட்டை எடுத்து மாட்டி விட. சீக்கிரம் மாட்டி விடுறேன். லட்சுமி, நான் ஆபீஸ் கிளம்பட்டா? நீ எங்க இங்க வந்து இருக்கிற? அது வந்து அங்கிள், நீங்க சூட்கேஸ் எல்லாம் எப்படி ஆபீஸ் போவீங்க? தெரியுதுல்ல, ஏன்டி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிற? அந்த சூட்கேஸை எடுறேன்.
என்னங்க இது? ஆபீஸ்க்கு கோட் சூட் போட்டுட்டு போகாம ஏதோ பஞ்சர் ஓட்டுற மாதிரி கையில 2 டயர், இந்த பாருங்க கக்கூஸ் பக்கெட் வேற. சீ 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 சீ. அங்கிள் 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 எங்க போறீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? சாக்கடையில போற மாதிரியே இருக்குங்க. சாக்கடைங்கிறது அதெல்லாம் இருக்கதான் செய்யும், அதுக்கு போய் ஃபீல் பண்ணலாமா? சந்தோஷ் 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 எங்கடா இருக்க? பாரு, கண்டிப்பா நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். சந்தோஷ் இங்கதான் படுத்திருக்கியா? மாட்டேன். அங்கிள் அங்கிள் வேலைக்காரியோட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? we are discussing about the business. என்ன பிசினஸ்? none of your business. ஓகே ஓகே கண்டினியூ. சந்தோஷ், இந்த கேம் சூப்பரா இருக்கு, நம்மளும் இந்த பிசினஸே பண்ணலாம். சந்தோஷ் ஐயோ இது எங்க எடுத்துட்டு வரே? ஐயோ 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 ஐயோ, ஏன் சந்தோஷ் தள்ள அடிச்சுக்கிற? பொறையிருச்சா? பொறலாம் ஏறல, அதே ₹1 தான் நாயர் கடையில கிடைக்குது. உனக்குதான் திமிரு ஓவரா ஏறிடுச்சு. என்ன சத்தம் சொல்ற? நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா எங்க அப்பா உன்னை வெளில அனுப்பி விட்டுருவாரு. எங்க வீட்டுக்கா? வீட்டுக்கு அனுப்பி வச்சா பரவாயில்லையே, அந்த ஆளு ஆந்திரா பக்கம் அனுப்பி விட்டுருவான். ஒரு நாள் என் மீசையை சேவிங் பண்ணி பாம்பே அனுப்பி விட்டுட்டான். 1 மாசம் கழிச்சு மீசை வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க சேர்ந்து என்ன செருப்பால் வச்சு இங்க இறக்கி விட்டானுங்க. சந்தோஷ், நான் எல்லாருக்கிட்டும் இப்படித்தான் ஜாலியா விளையாடுவேன், உனக்கு தெரியும்ல. நீ இதே மாதிரி விளையாடிட்டு இருந்தா அப்புறம் எவனாவது ஒருத்தன் வாழ்க்கையில விளையாடிட்டு போயிடுவான், ஜாக்கிரதை. சாரி சந்தோஷ். என்ன சாரி? நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது, எங்க அப்பா மனசுல இடம் பிடிக்கிற. உங்க அப்பா மனசுல எடை பிடிக்கணும், அவ்வளவுதானே? அதை கையில விட்டு நான் எடை பிடிக்கிறேன். ஐயோ, நான் எங்க அப்பா மனசுல தான் இடம் பிடிக்க சொன்னேன், இந்த மாதிரி அடம் பிடிக்க சொல்ல. ஏய் மச்சான், இன்னைக்கு கூட ஏன் முடிய போகுது. உங்க அப்பா அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டா? அந்த பொண்ணோட மனசை எங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, எங்க அப்பாவோட மனசும் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிச்சு. அப்படியே மச்சான், எப்ப கல்யாணம்? நகர தெரியும் பாரா. அட பாவிகளா.